ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பாட்டிலை வச்சு ஒரு பென் ஸ்டாண்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இப்போ ஸ்கூல் லீவாக இருக்கா, குழந்தைங்க வந்து ரொம்ப டிவி பார்த்து செல்ஃபோன் நோண்டுவாங்க. அதுங்களுக்கு வேண்டிய இந்த செய்முறை. ஒரு பேனாவை எடுத்து உள்ள நூலை இது மாதிரி 50 டைம் சுற்றிக்கணும். 50 டைம். இது வந்து சுற்றுறது ரொம்ப ஈஸி தான், குட்டி பசங்களுக்கு தானே, சுற்றுறது ரொம்ப ஈஸி. சுற்றிட்டு ஒரு கட் பண்ணி விட்டுட்டு ஒரு முனையை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மீதி இருக்க நூல் வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஒரு முடிச்சு போடணும். பேனாலேருந்து வெளியே எடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி முடிச்சு போட்டோம்னா, கொஞ்சம் டைட்டாக முடிச்சு போட்டோம்னா பூ மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எப்படி முடிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப செலவு கிடையாது. குட்டி பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க பொறுமையாக தானே செய்வாங்க. ஒரு 3 நாளாவது ஆகும் அவங்க செய்கிறதுக்கு. நம்ம சீக்கிரம் செஞ்சுடுவோம் பெரியவங்க. ஒரு 3 நாள் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அதுக்காக வேண்டியதான் இதை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு பாட்டில் எடுத்து அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, நான் கொஞ்சம் பென் போடுற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே பூ கலர் கலராக செஞ்சு வச்சுருக்கேன்ல, அதை வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஒட்டணும். இதை நம்ம ஒரே கலரு செய்யலாம். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் இருந்ததுனால சரி நூல் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி செய்து ஒட்டியிருக்கேன். குட்டி பசங்க இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்குவாங்க. ஏன்னா இது வந்து செய்கிறது ஈஸி. இது ஃபுல்லாக ஒட்டியாச்சா, ஒட்டின பிறகு பாசிமணி எடுத்து அந்த பூவுக்கு நடுவில், ஒவ்வொரு பூவுக்கு நடுவுலையும் ஒரு பாசிமணி ஒட்டிடணும். பாசிமணி தான் ஒட்டணும்னு கிடையாது, ஸ்டோன் கூட ஒட்டலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பென் ஸ்டாண்டு ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்.